T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை கைப்பற்றிய பின்னர் விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜடேஜா ஆகியோர் சர்வதேச T20 போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தனர். இந்த நிலையில் ஒருநாள் கிரிக்கெட்டில் இருந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகியோர் விடைபெற போகும் தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த 50 ஓவர் உலகக்கோப்பை 2027 ஆண்டு நடைபெறும் நிலையில் ரோஹித் சர்மாவுக்கு அப்போது 40 வயதாகிவிடும். விராட் கோலிக்கு 38 வயதாகிவிடும். இதனால் இருவரும் இந்த தொடரில் விளையாடுவது கேள்விக்குறியாக உள்ள சூழலில் ICC சாம்பியன்ஸ் கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தானில் 2025 ஆண்டு நடைபெறுகிறது. இந்த தொடரில் சீனியர் வீரர்கள் பங்கு பெறுவார்கள் என ஜெய்சா அறிவித்துள்ள நிலையில் அதுதான் இவர்களுக்கு கடைசி சர்வதேச ஒருநாள் போட்டி தொடராக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விராட் கோலி, ரோஹித் சர்மா என இருவருக்குமே வயதாகிவிட்டதால் தற்போது டெஸ்ட் போட்டிகளில் மட்டுமே விளையாட முடிவெடுத்திருக்கிறார்கள். சச்சின் டெண்டுல்கர் எவ்வாறு கடைசி வரை டெஸ்ட் போட்டி மட்டும் விளையாடினாரோ அதே போல விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் ஒருநாள் போட்டியிலிருந்து விலக உள்ளனர். T20 உலகக்கோப்பையை வென்றது போல ICC சாம்பியன்ஸ் தொடரையும் வென்று கௌரவமாக ஒருநாள் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற வேண்டும் என்று கோலி, ரோஹித் சர்மா, ஜடேஜா ஆகியோர் திட்டமிட்டுள்ளனர். மேலும் வரவுள்ள 7 மாதத்தில் இந்தியா வெறும் 3 ஒருநாள் போட்டிகளில் தான் விளையாட உள்ளது. இந்த நிலையில் தற்போது ஒருநாள் போட்டிகளுக்கு முக்கியத்துவம் குறைந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட News 21 தமிழோடு இணைந்திருங்கள்.